அபிராமி. பணத்தை ரெடி பண்ணிக்கிட்டு வாயா, கேஸ முடிச்சிடலாம். ஏற்பாடு பண்றையா, ஆனா இந்த கேஸுக்காக இல்ல, உன்னை கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போவல அந்த கேஸுக்காக. ஏய், என்னடா கிரிமினல் லாயர் மேலேயே கை வைக்கிறியா நீ? வெள்ளையா பட்டையை போட்டுக்கிட்டு வெள்ளையும் சொல்லியமா இருக்கேன், ரொம்ப டீசன்ட் நினைக்கிறியா நீ? நான் கிரிமினலுக்கு கிரிமினல், லாயருக்கு லாயர். நீ இங்கிருந்து ஒழுங்கா போகல, நீ இப்ப இருக்க வீட்டுல உன்னை குடியிருக்க முடியாது பண்ணிடுவேனா? அப்புறம் நீ தெரு தெருவா அலைஞ்சு பிச்சை தாண்டா எடுக்கணும். நீ எல்லாம் ஒரு மனுஷனாயா? அன்னைக்கு என் தம்பி சொன்னா நம்ம 2 பேரும் சமாதானமா போயிடுவோன்னு. நான் தான் கேட்காம அவனை கோர்ட்டுக்கெல்லாம் இழுத்துட்டேன். என் புத்தி செருப்பால அடிக்கணும். இந்த மாதிரியா நான் வயிறறிஞ்சு சொல்றேன், நீ நல்லா இருக்கவே மாட்ட, நீ நாசமா போயிடுவ, உனக்கு வாரிசே இருக்காதியா. டேய், நீ கடைசியில புழு முத்து தாயா சாவ. டேய் டேய், என் சாம படிக்கட்டா. தெரியுமா, இந்த காலத்துல பத்திரி சாவமே பழிக்கிறது இல்ல, இந்த மாதிரி பரதேசி சாவ மாட பழிக்க போகுது. போடா டேய், போடா. ஏய், இனி யாரு வந்தா உள்ள விடாத. ஓகே. என்ன சார், வெளியில எதுவும் பிரச்சனையா? ஒரே சவுண்டா இருந்தது. வக்கீல் வீடுனா அடிதடி கலாட்டா பஞ்சாயத்து எல்லாம் வரத்தான் செய்யும், அதை விடுங்க. இப்ப நம்ம கேஸுக்கு வருவோம். இப்ப நம்ம அபிராமியை அரெஸ்ட் பண்ண இன்ஸ்பெக்டர் பேர் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? அது வந்து திவாகர்னு சொன்னாங்க சார். ஓ, அவரா? எதுக்கும் வளைஞ்சு கொடுக்காத ஆளாச்சே, ரொம்ப ரஃப் அண்ட் டஃபா இருப்பாரு. கரெக்டா சொல்லிக்கினீங்க சார். அந்த இன்ஸ்பெக்டர் ஊட்டாண்டியே போய் பார்த்தோம், அவன் காலில் கூட விழுந்து பார்த்தோம். அந்த அபிராமி பொண்ணு எங்க வச்சுக்கிறேன்னு சொல்லவே மாட்டேங்கிறான் சார். சாட்சியெல்லாம் இஷ்டாங்க இருக்குது, அந்த பொண்ணு வெளில வர்றது கஷ்டம்னு என்னமோ சொல்லி பயங்காட்டிங்கன்னா. போலீஸ்னு அப்படித்தான் மிரட்டலா பேசுவாங்கம்மா, அதை கேட்டு நீங்க பயந்துடாதீங்க. சாட்சி எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்தாலும் சரி, நான் பண்ற குறுக்கு விசாரணையில துண்டக்கானும் துணியக்கானு ஓடிடுவாங்க. என் ஆர்குமெண்ட்டை சமாளிக்கிறதுக்கு அங்க ஒரு பயலுக்கு தைரியம் கிடையாது. நீங்க பேசுறத கேக்குறப்பதான் மனசு நிம்மதியா இருக்கு சார். அக்கா வெளில கொண்டு வந்துடலாங்கிற தைரியம் வந்துருச்சு சார். ஆனா கேஸ் எடுக்கலாங்கிற தைரியம் எனக்கு முழுசா வரலையே. என்ன சார் இப்படி சொல்லிக்கிறீங்க? உங்களை பார்த்தா கஷ்டப்படுற குடும்பம் மாதிரி தெரியுது. ஒரு மாவட்ட கலெக்டரை சுட்டது சாதாரண விஷயம் இல்லை, ரொம்ப சிக்கலான கேஸ். இதை உடைச்சு அபிராமியை வெளியே கொண்டு வரணும்னா லட்சக்கணக்கில் செலவாகும். உங்களால சமாளிக்க முடியுமா? சார், பணத்தை பத்தி கவலைப்படாதீங்க சார், எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல சார், நாங்க ஏற்பாடு பண்ணி தரோம் சார். இந்த விஷயத்துல எமோஷனலா பேசக்கூடாது, பிராக்டிக்கலா யோசி. நீ என்ன வேலை பண்ற? ஆட்டோ ஓடுறேன் சார். அம்மா என்ன பண்றீங்க? நான் ஃபிஷ் கடை வச்சுக்கிறேன் சார். இது சரியா வர்ற மாதிரி தெரியல. உங்க தொழிலை வச்சுக்கிட்டு 5000 10,000னா சமாளிக்கலாம். ஆரம்பத்துல பலமா தலையாட்டிட்டு பின்னால பீச கேட்கிறப்போ தலையை சோஞ்சிக்கு நிக்கிறது எனக்கு பிடிக்காது சார். அந்த மாதிரி எல்லாம் நடக்காது சார், அதுக்கு நான் கேரண்டி சார். அதை எப்படிப்பா நம்புறது? இந்த காலத்துல கூட பிறந்த அண்ணன் தம்பிங்களே கோர்ட்டு கேஸ்ன்னு வந்தா சப்போர்ட் பண்ணாம ஓடி போயிடுறாங்க. இந்த பொண்ணு உங்களுக்கு யாரு? சொந்தம் இல்ல, வீட்டுல தங்கி இருக்கு. இவளுக்காக நீ எந்த அளவு போராடுவீங்க, எவ்வளவு செலவு செய்வீங்கன்னு எனக்கு தெரியலையப்பா. சார், அந்த அபிராமி பொண்ணு என் வயிற்றுல பிறக்கலனாலும் அவளும் எனக்கு ஒரு பொண்ணு தான் சார். ஆமா சார். எங்கனாச்சும் கடனை உடனே வாங்கியாச்சும் நீங்க கேக்குற பணத்தை கொடுத்துடுறோம் சார். ஆமா சார். எங்க அபிராமியை நீங்க எப்படியான மீட்டு கொடுத்துருவீங்கிற நம்பிக்கையில நம்பி வந்திருக்கோம். என்னால முடியாது அப்படின்னு சொல்லி எங்க நினப்புல மண்ணள்ளி போட்டுறாதீங்க சார். நீங்க என் மேல் நம்பிக்கை வைக்கிறது பெரிய விஷயம் இல்லம்மா, எனக்கு உங்க மேல் நம்பிக்கை வரணும்ல. அட்வான்ஸா ஒரு 50,000 ரூபாய் ரெடி பண்ணி கொண்டு வாங்க, அதுக்கப்புறம் இந்த கேஸை நான் எடுத்துக்கிறேன். சரி சார், நான் பணத்தோட வரேன் சார்.
ஆனா எங்களுக்கு தேவை அக்கா எங்க இருக்காங்கன்னு கண்டுபிடிக்கணும் சார், அவ்வளவுதான் சார். நீ பணத்தோட முதல்ல வா வேலு, மத்த நான் பாத்துக்கிறேன். ரொம்ப சந்தோஷம் சார். வாங்க வரேன் சார். வாங்க வாங்க போயிட்டு வரேன் வாங்கம்மா. யோ, ஒரு சரியான ஈனவான வந்து மாட்டிக்கிட்டாயா. அவனே தலையை கொண்டாந்து முன்னால் நீட்டி என் கையில கத்திய கொடுத்து முடிஞ்ச வரைக்கும் மொட்டை அடிச்சுங்கன்னு சொல்றேன். ஆமா, நம்ம வீட்டை ரீமாடல் பண்ணணும்னு பேசிக்கிட்டு இருந்தோம்ல, சரியான பாட்டு இது மாட்டிக்கிச்சு. சின்ன என்ன என்ன இது? என்ன மேஜிக் பண்ணி 2 நாள்ல இந்த மீசையை வளர்த்த? டாக்டர், இது வளர்ந்த மீசை இல்ல, பச வச்சு ஒட்டின மீசை. நானும் நந்தாக்கா மாதிரி பல கெட்டப்ல வர போறேன். எப்படி இந்த கெட்டப்? அப்போ இன்னைக்கு மீசை நாளைக்கு தாடியா? ஐ லைக் இட். இந்த ஐடியா பிடிச்சிருக்கேன். ஆமா டாக்டர், தாடி எங்க வாடகை கிடைக்கும்? சின்ன போலாம். டாக்டர், ஒரு நிமிஷம், இந்த கேமை முடிச்சிட்டு வரேன். மேடம், திஸ் இஸ் மை கார்டு. ஓகே மேடம், திஸ் இஸ் யுவர் கார்டு. இந்த கார்டில் நான் டிக் அடிக்கணும். ஓகே, நான் போட்ட கார்டு உங்களுக்கு தேவையில்லை, அதனால கட்ல இருந்து எடுக்கிறேன். மேடம், இது உங்களுக்கு நியாயமா இருக்கா? எல்லா ஆட்டத்திலும் நீங்களே ஜெயிச்சா எப்படி? நான் ஒரு ஆட்டத்துல ஜெயிக்க வேணாமா? இருந்தாலும் கலெக்டரை தோக்குறது கொஞ்சம் கௌரவமா தான் இருக்கு. நான் மானஸ்த நாயஸ்த வழக்கம் போல 10 ரூபாய் அதை பாருங்க போட்டுட்டேன். நீங்க கியூர் ஆனா ஃபுல் பேமெண்ட் உங்களுக்கு தான். சின்ன உன்னை பத்தி நினைச்சா எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு சின்ன. உங்களை நினைச்சா எனக்கு ரொம்ப காமெடியா இருக்கு டாக்டர். ஒரு டாக்டரா இருந்தும் உனக்கு என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுனே தெரியல சின்ன. ஏன் உங்க மேல உங்களுக்கு நம்பிக்கை போச்சா? படிச்சதெல்லாம் மறந்து போச்சா? சின்ன, உனக்காவது பேசுறதுக்கு இவங்க இருக்கிறாங்க, ஆனா நந்தாக்கு அங்க யாருமே இல்லை. இப்ப நான் போடுறேனே இந்த இன்ஜெக்ஷன், இதோட பெயின் கோமா ஸ்டேஜில் இருக்கிற இவங்களுக்கு தெரியாது. ஆனா கோமா பேஷண்ட் மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்காங்களே நந்தா, அவங்க எப்படிதான் இந்த வலியை பேர் பண்ணிக்கிறாங்களோ தெரியல. இவ்வளோ பெயினையும் தாங்கிக்கிட்டு ஒரு மரக்கட்டை மாதிரி அவங்க எப்படி இருக்காங்கன்னு என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. நந்தாவை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ரொம்ப வலிக்குமா? கண்டிப்பா. கோமால இருக்கிற இவங்களுக்கு தெரியாது, கோமா மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்காங்களே நந்தா, அவங்களுக்கு இந்த வலி நல்லா தெரியும். டாக்டர், நந்தா அக்கா சின்ன வயசுல இதை விட பெரிய கஷ்டங்களை அனுபவிச்சிருக்காங்க. யோகா அது இதுன்னு பண்ணி மைண்டை எப்பவும் ஸ்ட்ராங்கா தான் வச்சிருப்பாங்க. என்ன ஒண்ணு, ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற வரையும் அவங்க மாட்டாம இருக்கணும். நல்ல வேலை சின்ன, ஞாபகப்படுத்தின. இப்போ பிஸ் மானிட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்யூப்மெண்ட் வந்திருக்கு. அந்த எக்யூப்மெண்ட்டை வச்சுட்டு நந்தாவை டெஸ்ட் பண்ணா அவங்க கான்சியஸ்னஸ் லெவல் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். இதுக்கு தான் டாக்டர், இதுக்கு தான் இந்த பிளானே வேணான்னு தலையால அடிச்சுக்கிட்டேன். நந்தா அக்கா கேட்டா தானே? நீங்க ஏன் டென்ஷன் ஆவறீங்க? இந்த இன்ஃபர்மேஷனை நீங்க எப்படியாவது நந்தாக்கு பாஸ் பண்ணிடுங்க. she can able to handle this. take care of her. சின்ன, தூதுவளை சாப்பிடு, உன் புத்தி தெளிவாயிடும். டாக்டர், தூதுவளை சாப்பிட்டா மேடத்தை சீட்டாடத்துல ஜெயிக்க முடியுமா? இவர் முடியும்னு சொல்றாரா இல்ல முடியாதுன்னு சொல்றாரா? ஃபேஸ்ல ரியாக்ஷனே காணோம்.
நடுராத்துல எழுந்து உட்காந்து அழுது நிக்கிறா? என்ன அண்ணி இன்னைக்கு வருவாங்க, நாளைக்கு வருவாங்கன்னு சொல்லிட்டே இருக்கீங்க. எப்போ வருவாங்க பாட்டி? எனக்கு அண்ணிய பார்க்கணும் போல இருக்கு பாட்டி. அவங்க இருக்கிற இடத்துக்கு என்ன கூட்டிட்டு போறீங்களா? ஐயா, அங்கெல்லாம் நம்ம போக கூடாது செல்லம். இது பாரு, ஓணுன்னா வேலு மாமா கிட்ட அங்க தகவல் சொல்லி விடலாம். நீ தூங்குடா செல்லம். எனக்கு தூக்கமே வரல பாட்டி. அண்ணி நினைப்பாவே இருக்கு. எனக்கு அண்ணிய பார்க்கணும். அவங்கள பார்த்தாதான் எனக்கு தூக்கமே வரும். பார்க்கலாமா? காலையில எழுந்த உடனே நான் வேலு மாமா கிட்ட சொல்றேன். என்ன கவலைப்படாத, சரியா? என் செல்லம், என் கண்ணு இல்ல, தூங்கு. அண்ணி அவங்க அடிப்பாங்களா பாட்டி? அதெல்லாம் கிடையாது. அப்படி யார் சொல்லிக்கினாங்க? எல்லாரும் சொல்றாங்களே. ஐயா, அப்படிலாம் இல்ல கண்ணு. அபிராமி நல்லாதான் இருக்குது. இத பாரு, நீ பாட்டுக்கு ஏதாவது மனசுல கண்டதை நினைச்சுக்காத. கவலையே படாத, நீ பட்டு தூங்க. நீ தூங்கினாதான் சீக்கிரமா அன்னைக்கு தகவல் சொல்லி அனுப்பலாம். என்னம்மா, நீ பாட்டுக்கா. கண்ணு அயக்கூடாது. என்னம்மா படி. எந்திரி. அட எந்திரின்னு சொல்றல, எந்திரிச்சு இந்த சோத்தை தின்னு. கலெக்டர் கோமாவுக்கு அனுப்பிட்ட, ஒருத்தனை மேல் லோகத்துக்கு அனுப்பிட்ட. அத பத்தி எந்த ஃபீலிங் இல்லாம ஹோட்டல்ல ரூம் போட்டு கொடுத்த மாதிரி இப்படி ஹாயா படுத்துட்டு இருக்க. உனக்கு ரொம்ப தான் ஏத்தோண்டி. ஏய் சொல்றல, எந்திரிச்சு அந்த சோத்தை தின்னு. சாப்பாடு வேண்டாம். என்ன உண்மைய சொன்னா கோவம் பொத்துக்கிட்டு வருதோ? ஏற்கனவே உன் பாடி ரொம்ப வீக்கா இருக்கு. போலீஸ் அடினா எப்படி இருக்கும்னு ஒரு சாம்பிள் தான் காட்டியிருக்காங்க. இதுக்கப்புறம் இன்னும் எவ்வளவோ இருக்கு. அதையெல்லாம் தாக்கு பிடிக்க உன் உடம்புல தெம்பு வேணா? தின்னு தொலை. நீங்க எவ்வளவு பயமுறுத்தினாலும் சரி, சாப்பிட மாட்டேன். அடம் பிடிக்காத அபிராமி, ஓ நல்லதுக்கு தான் சொல்றேன். சரியா சாப்பிடலனா எங்க அடிய தாங்க முடியாம செத்தே போயிடுவேன். நான் எந்தவித தப்பும் செய்யலைங்கிறத நிரூபிக்காம நிச்சயமா நான் சாக மாட்டேன். ஹேய், இந்த மாதிரி டைலாக் எல்லாம் நாங்க எவ்வளவோ கேட்டாச்சு. இந்த மாதிரி பேசுறவங்க எல்லாம் எங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறம் எப்படி பெல்ட் அடிச்சாங்கன்னு எங்களுக்கு தான் தெரியும். ஏய், என்ன இவ்ளோ நக்கலா சிரிக்கிற? இவ்ளோ அடி வாங்கி உன் திமிர் என்ன அடங்கல இல்ல? இந்த மாதிரி அடி வாங்கி சாகிறத விட செஞ்ச தப்ப ஒத்துக்கோ. வலியும் குறையும், தண்டனையும் குறையும்ல. செய்யாத குத்தத்தை ஏத்துக்கிறத விட இந்த வலியை ஏத்துக்கிறது எவ்வளவோ மேல். ஆஹா, நீ சரிப்பட்டு வரமாட்ட.
எங்க கையால தான் அடி வாங்கி சாகணும்னு உன் தலையில எழுதி இருக்கு. அதை யாரால மாத்த முடியும்? என்னமோ செஞ்சு தொலை.